தங்கம் ஒரு காலத்துல சாமானிய மக்களோட எளிய சேமிப்பா இருந்தது. இப்போ பெரிய பணக்காரங்களுக்கே சவாலா மாறிட்டு இருக்கு. சர்வதேச சந்தையில ஒரு அவுன்ஸ் தங்கம் $4800 தாண்டி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு அதிரடியான ஆய்வு முடிவு வெளியாகி உலகத்தையே அதிர வச்சிருக்கு. கடந்த ஓராண்டுல மட்டும் தங்கம் விலை சர்வதேச சந்தையில 73% உயர்ந்திருக்கு. ஆனா இது வெறும் ஆரம்பம் தான். தங்கம் விலை இப்போ இருக்கிறத விட இன்னும் 46% உயர்ந்து ஒரு அவுன்ஸ் $7000 தொடும்னு சாம்ஸ்கோ செக்யூரிட்டிஸ் நிறுவனத்தோட ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. இதை இந்திய சந்தைப்படி கணக்கு போட்டா 10 கிராம் தங்கம் 2,30,000 ரூபாயை தாண்டிடும். அதாவது ஒரு சவரன் தங்கம் கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு உச்சத்தை எட்ட போகுது. ஏன் இவ்வளவு உயருது? உலக நாடுகளிடையே இருக்கக்கூடிய போர் பதற்றம், அமெரிக்காவோட அதிகரித்து வரும் கடன் சுமை, அப்புறம் உலக நாடுகளோட மத்திய வங்கிகள் போட்டி போட்டுக்கிட்டு தங்கத்தை குவிக்கிறது தான் இதுக்கு முக்கிய காரணம்னு சொல்லப்படுது. அதே சமயம் பிரபல முதலீட்டு நிறுவனமான ஜெஃப்ரீஸ் நிறுவனத்தோட கிறிஸ்டோபர் வுட் தங்கம் விலை $6,600 தொடும்னு அடிச்சு சொல்லியிருக்காரு. சமீபத்துல தங்கம் விலை கொஞ்சம் குறைஞ்சதை எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, கிரீன்லாந்து விவகாரத்துல ஐரோப்பிய நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிப்போம்னு சொன்ன டொனால்ட் ட்ரம்ப் இப்போ அந்த முடிவை மாத்திக்க போறதா சொன்னதுதான். இதனால சந்தையில தங்கம் விலை லேசா இறங்குச்சு. ஆனா இது ஒரு தற்காலிகமான சரிவு தான். தங்கம் விலை எப்போதெல்லாம் குறையுதோ அப்போதெல்லாம் அதை வாங்கி வைக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு நிபுணர்கள் அறிவுறுத்துறாங்க. தங்கம் என்பது இப்போ ஒரு குறுகிய கால வியாபாரம் கிடையாது. அது உங்க எதிர்காலத்துக்கான ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம். 10 கிராம் தங்கம் 1,50,000 தாண்டி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல விலை குறையும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு செய்யறது தான் நீண்ட காலத்துல ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. தங்கம் வாங்குறது இப்போ எட்டாக்கனியா மாறினாலும் எதிர்காலத்துல இதுதான் ராஜாவா இருக்கும்னு இந்த ஆய்வு சொல்லுது.